சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு நாள் ஒரு பள்ளி மைதானத்தில் ஒரு கால்பந்து போட்டி பார்த்துட்டு இருந்தேன். என் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தான். அவன்கிட்ட சும்மா பேச்சு கொடுத்தேன், தம்பி ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு. அவன் ரொம்ப கூலாக சொன்னான், நாங்கள் 0 அவங்க 3. நான் அவனை பார்த்து, அடடா பரவாயில்ல தம்பி, சோர்ந்து போகாத அப்படின்னு அவனுக்கு சமாதானம் சொன்னேன். அவன் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு கேட்டான், அங்கிள் நடுவர் இன்னும் ஃபைனல் விசில் அடிக்கவே இல்லை, அப்புறம் நான் ஏன் சோர்ந்து போகணும் அப்படின்னு. அந்த கேள்வி ஒரு நிமிஷம் என்னை அப்படியே ஷாக் ஆக்கிடுச்சு. நான் எதுவும் சொல்லலை. அவன் திரும்பி போட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னை பார்த்து சொன்னான், எங்கள் டீம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கள் கோச் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம். நான் மனசுக்குள்ளே நினச்சேன், சரி பையன் நம்பிக்கையாக இருக்கான் அப்படின்னு. ஆனால் அவன் சொன்னது உண்மையாயிடுச்சு. போட்டி முடிஞ்சப்போ 5-4 அவங்க டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச சந்தோஷத்தில் என்னை பார்த்து அவன் கையை அசைச்சான். அந்த பையனோட அந்த சின்ன புன்னகை எனக்கு ரொம்ப நாளாக மறக்கவே முடியலை. அன்னைக்கு இரவு வீட்டுக்கு வந்த பிறகும் அவன் கேட்ட அந்த ஒரு கேள்வி தான் என் மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருந்துச்சு, ஃபைனல் விஷயம் அடிக்கலையே, அப்புறையே நான் சோர்ந்து போகணும். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையும் இதுதான். ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா அவ்வளோதான், இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு நாமே முடிவு பண்ணிடுறோம். பிஸ்னஸ் சரியாக போகலை, வேலையில் பிரச்சனை, ஒரு முயற்சி தோல்வி, ஒரு வாய்ப்பு நழுவி போச்சு, உடனே என்னால் முடியாது அப்படின்னு நாமே ஒரு ஃபைனல் விசில் அடிச்சிடுறோம். ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், ஆட்டம் இன்னும் முடியலையே. ஸ்கோர் நமக்கு எதிராக இருக்கலாம், நாம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கலாம், ஆனால் ஃபைனல் விசில் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நண்பர்களே, இப்போது உங்கள் வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மெதுவாக போயிருக்கலாம், கொஞ்சம் பின்னாடி இருக்கலாம், ஆனால் ஆட்டத்தை விட்டுடாதீங்க. உங்கள் மீது நம்பிக்கை வைங்க, முயற்சியை தொடருங்கள். ஏன்னா ஃபைனல் விசில் வரைக்கும் எதுவுமே முடிஞ்சிடல. உங்கள் ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடுங்கள். நண்பர்களே, இதுதான் வாழ்க்கை. உங்கள் கண்ணாடி, புதிய பார்வை, புதிய சிந்தனை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கருத்தை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.